தொழில்நுட்பம். அதே தொழில்நுட்பம் தான் நம்மளுடைய மெய்ஞானத்திலும் இருக்கிறது. சத்தியமா இருக்கு. இங்கதான் நிறைய இருக்குதுல்ல. பெரிய பேய் நானே உட்கார்ந்து இருக்கிறேன். அதாவது நிறைவேறாத, அதாவது ஆயுள் முடியாமல் தன்னைத்தானே உயிர் மாய்த்துக் கொள்ளக்கூடிய துர்மரணங்கள் செய்யக்கூடியவருடைய ஆவி, அந்த உயிர் வந்து ஜீவன் முக்தி பெறாது. அப்புறம் நிறைய பாவம் பண்ணவங்க ராட்சசனா எல்லாம் போவாங்க. பிரம்மராட்சனாக சபிக்கப்பட்டவங்க யாகசாலையை கால் எட்டி உதைக்கிறது, கோயில் போறப்ப கோயில கிறுக்கிறது, கோடு போடுறது, கோவிலுக்குள்ள காரி தூக்குறது, கோவில் பொருட்களை வேதம் பண்றது, கோவில் பொருளை தேடுறது, இதெல்லாம் அறையற்ற ஆவியார் அலைவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்ல கருடபுராணம் சொல்லுது, போய் படிங்க. கருடபுராணம் படிச்சுட்டாலே வாழ்க்கையில் ஒரு மனுஷன் தப்பு பண்றதுக்கே தோணாது, கொஞ்சம் பயப்பிடிக்கும். அதை படிச்சுட்டு தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்கா. நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற ஊரை கருடபுராணத்தை ஒரு கக்கத்துல வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவ்வளவு நல்ல வேற. இன்னொரு 2 கேள்வி மட்டும் எனக்கு பதில் சொல்லி பவானியம்மா, நீங்க மட்டும் கேட்கணும். கொடுக்கலாம். எல்லாருமே வெத்தலை வாக்கு போடலாம். எல்லாம் ஒண்ணும் இல்ல. கால்சியம் சத்து அதிகமா எடுத்துக்கிறது வெத்தலை வாக்கு போடணும். சுமதலிதான் போடணும், கல்யாண போடக்கூடாதுன்னு இல்ல. 25 வயசுக்கு மேல ஆச்சுன்னா எல்லாரும் வெத்தலை பாக்கு போடலாம். கூட கோயிலெல்லாம் போடக்கூடாது. தாராளமா கொடுக்கலாம். என்ன தப்பு? நல்ல கொடுக்குது. கடவுளுக்கு எல்லாரும் கொடுத்துருக்க. அடுத்தது இந்த 3 கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லி. தேங்காய் உடைச்சா உள்ள பூ இருந்தா நல்லா இருக்கு. தேங்காய் வந்து நல்ல பதமா முத்திருச்சுன்னா, தேங்காய் முளைப்புக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா உள்ள ஒரு முளை கட்டும், அதுதான் தேங்காய் பூ. அதே வந்து ஒரு அது மனிதனுடைய மன மகிழ்வுக்காக சொல்லப்படக்கூடிய ஒன்று. நீ உன்னோட மனசை பக்குவமா முதிர்ந்த நிலையில் வைத்துக் கொண்டால் உன் ஆன்ம ஞானம் பெறுவாய் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க அதை சொன்னாங்க. தேங்காய் பூ வந்துட்டா மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்ம ஒழுக்கமா நேர்மையா நியாயமா எந்த வித ஒரு துரோகம் இல்லாம நல்ல வார்த்தைகள் பேசி குழந்தைகளுக்கு நல்லதே சொல்லி கொடுத்து கொடுத்தா வாழ்க்கை லக்கிட. உள்ள அழுகி இருந்ததுன்னா அது தேங்காய் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கரெக்டா டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரலன்னு அர்த்தம். தேங்காய் சரியா செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம போயிட்டேன். இந்த முக்கியமான கேள்வியை இப்பதான் கேட்கிறேன். தேங்காவை எடுக்கிறப்ப தட்டி பாத்தீங்கன்னா நீட்டா சவுண்ட் வந்துச்சுன்னா தேங்காய் கடலைன்னு அர்த்தம். ஆட்டி பாருங்க. தேங்காய் ஆடுறப்ப சலசலன்னு வரலாம், ஜலஜலன்னு வரக்கூடாது. அப்படி ஆடுச்சுன்னா உள்ள இருக்கிற பருப்பும் தண்ணியும் கலந்துருச்சு, தேங்காய் கெட்டுருச்சுன்னு அர்த்தம். தேங்காய் தண்ணி ஆடுறதுக்கு ஒரு சத்தம் இருக்கு. அப்ப தேங்காவுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியே அப்படி எல்லாம் இல்ல. தேங்காவை சரியான ஒரு தேங்காவுக்குள்ள இருக்க தண்ணியும் பருப்பையுமே பதம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தது. அது ஒரு வகையான உணரும் திறனை குறிப்பதற்காக நம்ம பெரிய ஒரு சென்சார். அது அந்த சென்சார் நமக்கு போச்சு. அதுக்காக தேங்காய் அழுகி போச்சுன்னு பழி போடாதீங்க. சென்சார் போச்சுன்னு ஒத்துக்கோங்க. அது ஒரு சென்சார். நம்ம மைண்ட கரெக்டா ஃப்ரெஷ்ஷா வைக்கக்கூடிய சென்சார். முடிஞ்சதா? செக்ல நம்ம சென்சார் கேபிள் அறுந்து போச்சுன்னு அர்த்தம். சென்சார் கேபிள் அறுந்து போச்சுன்னு அர்த்தம். ஃபிட் பண்ணிட வேண்டியது. தேங்காய் சரியா புடிச்சு ஆட்டி பார்த்தா ஒரு மாதிரி சவுண்ட் வரும். தண்ணி ஒழுக்கமா இருந்துச்சுன்னா நீட்டா வரும். முத்தனை தேங்காய்னா தண்ணி ஒரு மாதிரி சவுண்ட் வரும், இளநீனா ஒரு மாதிரி சவுண்ட் வரும், குறும்பேனா ஒரு மாதிரி சவுண்ட் வரும். தேங்காய் உள்ள அழுகி போச்சுன்னா ஒரு சவுண்ட் வரும். இது பழைய பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓரப்பே எடுத்து ஆட்டி பார்த்துட்டு எடுத்துட்டு போவாங்க. இங்க போய் நேரம் கணக்கு போறது எந்த தேங்காய் பெருசா இருக்கு போற வேண்டிய. அப்புறம் எந்த தேங்காய் சிறுசா ஏன்னா வெயிட் இன்னைக்கு தேங்காய் கிலோ ரேட் போக வேண்டிய சின்ன தேங்காய் வாங்கி சாமி கொடுங்க. அப்படி தேங்காயில சொந்த விழுந்துச்சு தட்டி பார்க்கவே கணக்கார விட மாட்டேன். வெட்டி பார்க்கறது சொத்தையாயிடுச்சு. எல்லாம் வந்து நம்முடைய தர்மத்திற்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம். தேங்காய் அழுகி போனால ஒண்ணு குடும்பத்துக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது. நாட்டுல இருந்து வரக்கூடிய வார்த்தை அழுகி போகாம நல்ல வார்த்தையா வந்தா சரி, எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம பேசுற வார்த்தையை பொறுத்து குடும்பம் சேருவதும் பிரிவதும் உடைக்கிற தேங்காயில கிடையாது. நம்ம நாக்குலதான் இருக்கு. எல்லாரும் இப்படி உட்கார்ந்து பெருமாள் தெரியும். நீ கடைசியா ஒரு கேள்வி கேட்கலாம். ஒண்ணுமே இல்லை. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்று சொல்வது உலகத்தினுடைய கருமையத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. அங்கேங்க அந்த உடம்பு இந்த உலகத்து இந்த பிரபஞ்ச பால்வெளி மண்டலத்துல என்னென்ன இருக்கோ, ஃபயரு, கேஸ், என்னென்ன இருக்கோ, ஈர்ப்பு விசை, எல்லா விசையும் இருக்கோ, உலகம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஈர்த்து தன்னைத்தான் இயங்குகிறதோ அதுபோல உடலுக்குள்ளும் எல்லா வகையான ஆற்றலும் இருக்கிறது. நீ வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு இல்லை என்பதை சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞான